வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன கிளாஸ்க்கு போனனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. இனிமேல் ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். கம்பு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக கம்பில் ஒரு அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த புது வருஷத்துலேருந்து மில்லட்டில் செஞ்ச நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். மில்லட்டில் ப்ரௌனிஸ், மில்லட்டில் குக்கீஸ் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். குக்கீஸ் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக குக்கீஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்னும் சாப்பிடுவாங்க. நம்மளோட சரோச்சரன் ஃபுட்ஸில் 15 வகையான ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பு அடை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை அடிக்கடி செய்வீங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பு மாவு கடைகளில் கிடைக்கிற கம்பு மாவு வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே வெயிலில் காய வச்சு அதை சலிச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸான மாவாக இருக்கணும், கொரன்னு மாவாக இருக்கக்கூடாது. நைஸாக இருந்தால் மட்டும்தான் கம்பு அடை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் 2 பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கம்பு அடை நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலையை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல நைஸான கம்பு மாவாக இருந்தால் 1/4 கப் அளவே போதுமானதாக இருக்கும். இப்போ லேசாக கொதி வந்ததும் எடுத்து வச்சுருந்த மாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு மாவை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கட்டியெல்லாம் பிடிக்காது, அதனால் நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக வழக்கமாக செய்கிறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதில் கம்பு மாவு நல்லா வெந்துறனால வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினதும் நம்ம தண்ணியில் கையை தொட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். கையிலையும் ஒட்டாது, ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ அதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையை இதோட பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மல்லி இலைக்கு பதிலாக முருங்கை இலை இருந்தால் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்த கொடுத்து பிசைஞ்சிட்டு நல்லா பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். எல்லா பால்ஸையும் மொத்தமாக உருட்டி வேறொரு பிளேட்டுக்கு வச்ச பிறகு நம்ம ஒவ்வொரு அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வாழை இலை இல்லாட்டி ஆயில் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். ஓரமெல்லாம் விரிசல் இருந்தால் லேசாக கையாலேயே அந்த மாவை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதில் நம்ம எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் நெய் 2ல் சுட்டாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். 2 பக்கமுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு அடையாக சுட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ 2 நாளைக்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி அவங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.